வெறும் 4649 வாக்குகள். விஜயின் தனி மெஜாரிட்டியை தடுத்த 10 தொகுதிகள். அதிர வைக்கும் தேர்தல் டேட்டா. தமிழ்நாடு தேர்தலில் 108 இடங்களோடு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது என்பதே உண்மை. அதே நேரம் வெறும் 4649 வாக்குகள் தான் விஜய் கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்ததை தடுத்தது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். தமிழக தேர்தல் களத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை பெற்றிருந்தது. 234 இடங்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் மேஜிக் நம்பரான 118ஐ தொட வெறும் 10 இடங்களே குறைவாக இருந்தது. இதனால் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, IUML உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்துள்ளது. ஆனால் இந்த தேர்தல் டேட்டாவை சற்று ஆழமாக பார்த்தால் ஒரு தலை சுற்ற வைக்கும் உண்மை வெளியாகியுள்ளது. அதாவது வெறும் 4649 ஓட்டுகள் மட்டும் கூடுதலாக கிடைத்திருந்தால் விஜய் இன்று எந்த கட்சியின் தயவும் இன்றி தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் ஆட்சியை அமைத்திருக்க முடியும். தேர்தல் முடிவுகளை தாவேக தொண்டர்கள் கொண்டாடினாலும் பின்னால் இருக்கும் நம்பர் கணக்கு பலரையும் வியக்க வைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் பதிவான லட்சக்கணக்கான வாக்குகளில் வெறும் 5000த்திற்கும் குறைவான வாக்குகளே விஜயின் தனி மெஜாரிட்டி ஆட்சி கனவை தடுத்து நிறுத்தியுள்ளது. வெறும் 10 தொகுதிகளில் அவர் சில 100 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருந்தால் இன்று யாருடைய ஆதரவும் அவருக்கு தேவைப்பட்டிருக்காது. விஜய் நூலிலையில் வெற்றியை தவறவிட்ட அந்த 10 தொகுதிகள் எவை தெரியுமா? அந்த தொகுதிகளில் விழுந்த மிக குறைந்த ஓட்டு வித்தியாசங்களை பார்த்தால் தாவேக தொண்டர்களுக்கு தலை சுற்றும். திருக்கோவிலூர் வெறும் 285 ஓட்டுகள். குளித்தலை 579 ஓட்டுகள். பழனி 693 ஓட்டுகள். கோவில்பட்டி 843 ஓட்டுகள். விக்கிரவாண்டி 910 ஓட்டுகள். உதகமண்டலம் 976 ஓட்டுகள். பாபநாசம் 1065 ஓட்டுகள். திண்டுக்கல் 1131 ஓட்டுகள். கிள்ளியூர் 1311 ஓட்டுகள். திருமயம் 1492 ஓட்டுகள். இந்த 10 தொகுதிகளிலும் தாவேக வேட்பாளருக்கும் வெற்றி பெற்றவருக்கும் இடையிலான வித்தியாசத்தில் இவ்வளவு குறைவு. இந்த 4649 ஓட்டுகளை கூடுதலாக வாங்கியிருந்தால் இந்த 10 தொகுதிகளும் தாவேக வசமாகி இருக்கும். இதன் மூலம் விஜயின் பலம் 118ஆக உயர்ந்திருக்கும். தாவேகவின் கைகளுக்கு வரவேண்டிய இந்த 10 தொகுதிகளையும் பிரதான கட்சிகள் தங்களுக்குள் பிரித்து கொண்டன. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இப்போது விஜய்க்கு ஆதரவு தரும் கூட்டணி கட்சிகள் கூட இதில் அடக்கம். அதாவது இந்த 10 தொகுதிகளில் அதிகபட்சமாக 4 தொகுதிகள் திமுக வசம் போனது. மறுபுறம் அதிமுக வசம் 2 தொகுதிகள் போயிருக்கிறது. பாஜக, காங்கிரஸ், IUML, பாமக ஆகிய கட்சிகள் வசம் தலா 1 இடம் போயிருக்கிறது. இந்த கட்சிகள் கூடுதலாக பெற்ற அந்த வாக்குகளே இன்று விஜயை கூட்டணி ஆட்சி கட்டிலில் அமர வைத்துள்ளது. தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றாலும் தனது முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை பிடித்ததன் மூலம் 60 ஆண்டுகால திமுக, அதிமுக ஆதிக்கத்தை உடைத்துள்ளார் விஜய். எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் அறிமுகமான முதல் தேர்தலிலேயே இவ்வளவு தொகுதிகளை பெற்றுள்ளது அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனை. வெறும் 5000 ஓட்டுகள் விஜய் தனி மெஜாரிட்டி பெறுவதை தடுத்துவிட்டது என்பதே நிதர்சனம்.